Hi 10th student, exercise 1.4 second sum. Let a function f a to b be a function defined by f of x equal to x by 2 minus 1. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு வந்து எக்ஸ் பை 2 மைனஸ் 1 வேர் ஏயோட வேல்யூ 2 4 6 10 12ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக்கும் ஒரு செட்டு. ஸோ ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு. ஸோ இதை என்ன பண்ணணுமா, ரெப்ரசன்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர் பேராக ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்புறம் டேபிள் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்புறம் an arrow diagram, அப்புறம் a graph. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாம் ஒவ்வொன்றா எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பை 2 மைனஸ் 1 இதெல்லாம் கிவன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏயும் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து என்ன, 2 4 6 10 12. அதே மாதிரி b ஈக்குவல் டு 0 1 2 4 5 9. இப்போ செட் ஆஃப் ஆர்டர் பேர் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ண போகிறோம். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஸோ 2, 0 இதில் உள்ள ஃபஸ்ட்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 4, 1 4, 1. நெக்ஸ்ட்டு 6, 2 6, 2. நெக்ஸ்ட்டு 10, 4 10, 4. நெக்ஸ்ட்டு 12, 5. ஸோ இதில் உள்ள ஃபஸ்ட்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு அப்படி செட்டாக ஆர்டர் சேர்த்துட்டோம். இதான் ஆர்டர். ரெண்டாவது டேபிள் கேட்டிருக்கு. ரெண்டாவது டேபிள்னா எக்ஸு, அப்புறம் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு ஒய்ன்னு போட்டிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன, 2 4 6 10 12. அப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஏ வேல்யூ தான் எக்ஸு. சரிங்களா, ஏ வேல்யூ தான் எக்ஸு. இந்த ஏ வேல்யூவை தான் எக்ஸாக போட்டிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல போடணும். அப்போ எக்ஸு 2ஆக இருந்துச்சுன்னா 2 by 2 1 வரும், -1 அப்போ 0 ஆயிரும். ஸோ இங்கே எக்ஸ் வேல்யூ 2 4 by 2, அப்போ 2 - 1 1. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 6. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சப்ஸ்டியூட் பண்ணணும். 6 by 2 2 3 2s are 6 3 - 1 2 வந்துடும். அப்போ 10 போட்டிங்கன்னா 4, 12 போட்டிங்கன்னா 5. பாருங்கள், அப்படி பி வேல்யூ வந்திருக்கு இல்லையோ, சரி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸோட வேல்யூ போட்டிங்க அப்படின்னா இதுதான் டேபிள். அப்புறம் அடுத்தது ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் வந்து ஏ, அடுத்தது பி, ஏ வந்து எக்ஸு, பி வந்து சரி இது வந்து ஏ, இது வந்து பி. ஏ தெரியும் நமக்கு 2 4 6 10 12. அதே மாதிரி பி 0 1 2 4 5 9. ஸோ இதில் 2 போட்டால் 0 வருது, 2 போட்டால் 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்து இன்னும் ஒன்று தான், கிராஃப் மட்டும் பார்க்கணும். ஸோ கிராஃப் போடுறதுக்கு இந்த டேபிள் வேல்யூ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த டேபிள் வேல்யூவை நான் எப்படி எழுதியிருக்கேன் பாரு. ஸோ ஆர்டர் பேர் மாதிரி எழுதியிருக்கேன். இதுக்கு தான் கிராஃபு ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் போடணும். ரஃப்பாக தான் போட போகிறோம். ஒரே மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கேல்னாலும் யூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் என்ன செய்கிறேன், ரஃப்பாக போடுறேன். சரிங்களா. ஸோ எவ்வளோ நம்பர் இருக்கோ அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், எவ்வளோ வரைக்கும் போடணும் அப்படிங்கிறது. ஸோ இங்கே மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், போட்டுடலாம். அதை பொறுத்து எல்லாமே பாசிட்டிவ், அதனால் இது மட்டும்தான் எடுக்கிறோம். இப்போ 2, 0 அப்படின்னா ஸோ 2, 0 அப்படின்னா 2
2 2 0 இப்போ இதில் தான் வரும். அடுத்தது 4,1 4 1 இது ரெண்டு மீட் ஆகிற இடம். இது எக்ஸில் 4 ஒயில் 1 ரெண்டு மீட் ஆகுது. 6,2 6 2 அப்போ இந்த இடத்துல வரும் ரெண்டு மீட் ஆகுது. ஸோ அடுத்தது 10,4 பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ இதுக்கு 10 போடணும். 8 9 10 10 4 4 10 இந்த இடத்துல வரும். அடுத்தது 12,5 ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் சின்னதாக எழுதியிருக்கேன் 12 அப்போ 12 5 இதுக்கு நேராக இப்படி வரும். சரிங்களா, அந்த இடத்துல வரும் 12,5. ஸோ இதில் வேல்யூ ஒவ்வொன்றா எழுதிருங்க. இது 2,0 ஸோ 4,1 6,2 10,4 12,5. ஸோ இதான் கிராஃப். தேங்க்யூ.